பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்காமல் தப்பிப்பது எப்படி? சொல்லுங்க. என்ன இவ்வளோ சொல்கிறீங்க? நல்ல கேள்வி. பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்காம தப்பிக்க சுலபம்னு தோணலாம், ஆனா சிரமம் தான். சில சரியான டிப்ஸ் கொடுக்குறேன். 1, வெடிக்க தவிர்ப்பது போலவே அவங்க கோபத்தையும் தவிர்க்கணும். அவங்க கிடக்க கோபமா இருந்தா சும்மா பக்கத்துல போய் கத்துக்காம இருங்க. நேரம் பார்த்து பேசுங்க. அவங்க சாந்தமா இருக்கும் நேரத்துல தான் உங்கள் விளக்கம் சொல்லுங்க. கோபத்துல இருக்கும் போது எதையும் சொல்லாதீங்க. முந்தியே தவிர்க்கிறது நல்லது. அவங்க சொன்ன வேலைகளை சின்ன சின்னதா இருந்தாலும் சரியா செய்து வச்சா அடிக்கான வாய்ப்பு குறையும். சிறிய சர்ப்ரைஸ் அன்பு காட்டுங்க. சின்ன பரிசு, சாப்பாடு ஆர்டர் பண்ணி தர்றது மாதிரி அன்பு காட்டினா கோபம் குறையும். சிரிப்பு தான் பெரிய ஆயுதம். அவங்க கோபமா இருந்தாலும் ஜாலியா சிரிச்சு விட்டு பேசினா டென்ஷன் குறையும். தப்பா நடந்தா மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுங்க. அடிச்சாலும் சின்ன அடிதான் வரும், பெரிய பிரச்சனை ஆகாது. சுருக்கமா சொன்னா அன்பு, பொறுமை, மன்னிப்பு அடி வாங்காம தப்பிக்க சீக்ரெட். நீங்க விரும்புறீங்களா? நான் உங்களுக்கு அடி வாங்காம ஹாய் சூப்பர் ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஜாலியான பட்டியலா செய்து தரேன். அடி வாங்குறது உனக்கு ஜாலியாக தானே இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா தெரியும். நீ ஏயா பிறந்துட்ட. சரி, என்ஜாய் பண்ணு. ஓகே.